அத்தியாயம் 14. கோவை வந்து ஒரு வாரம் முடிய போகிறது. கல்யாணமாகி 10 நாட்களுக்கு மேல் ஆகிறது. அங்கு பொள்ளாச்சியில் இருந்த ஒரு வார சந்தோஷமும் கோவையில் வந்து ஒரு நாள் கூட நீட்டிக்கவில்லை. அதற்கு காரணமும் விசாகாவிற்கு புரியவில்லை. இவளாக யூகித்த காரணம் வேலை பொழு என்று மட்டும்தான். விசாகா கோவையில் தான் தன் கல்லூரி படிப்பை முடித்தாள் என்பதால் அவளுக்கு கோவையில் சுற்றி காட்டவோ இல்லை தெரியாத இடங்களோ என்று ஏதுமில்லை. அப்படி இல்லை என்றாலும் கூகுள் மேப் உதவியுடன் இல்லை ஆட்டோ அண்ணாக்களின் தயவுடன் சென்று சேர்ந்து விடலாம் என்றுதான் துணிந்து வேலைக்கு விண்ணப்பித்திருந்தாள். அப்பொழுது விசாகாவிற்கென்று தனியாக வாகனம் இல்லை. தன்னுடைய ஸ்கூட்டியையும் வீட்டிலிருந்து எடுத்து வராததால் பெரும்பாலும் ஆட்டோ அண்ணாக்களின் தயவுதான் நாட வேண்டியதாக இருந்தது. அருகில் இருக்கும் சிறு கடைகளுக்கு செல்லும் போது கூட புருஷன்தான் கல்லை முழுங்கியது போல் உம்மென்று இருக்கிறானே, என்னத்தான் வேலைக்கு செல்வதை பற்றிய தகவலாக கணவனுக்கு தெரிவித்து விட்டால் போதும் என்று நினைத்தாலும் ஒரே வீட்டில் இருக்கிறோம், தானே இன்டர்வியூ செல்வதை குறித்து அவரிடம் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் நல்லாவா இருக்கும் என்று இரவு மடிக்கணினியோடு அமர்ந்தவனின் அருகில் தயங்கி அமர்ந்தாள் விசாகா. என்னங்க உங்களை தான். என்ன? நான் ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேங்க, நாளைக்கு இன்டர்வியூ. சொன்னேங்க. ஓகே. என்ன ஆச்சு இவருக்கு? ஒரு வார்த்தையா பேசிட்டு இருக்காரு, ரொம்ப வேலையா இருக்காரோ? நம்மளும் படிச்ச புள்ள தானே, இது பார்த்துக்கோன்னு சொன்னா வீட்டில் ஃப்ரீயா இருக்கிற நேரம் பார்த்துக்க போறோம். லேப்டாப்லாம் யூஸ் பண்ண தெரியாமலா இருக்கு, இப்படி எல்லாத்தையும் இவர் தலையில கட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. மனதோடு பேசியவள் எழுந்து அடுப்பறைக்குள் சென்று விட்டாள். சரி, எப்படியும் சாப்பிட்டுட்டு உறங்க செல்வான், அப்பொழுது மறுபடியும் பேசிக்கொள்ளலாம் என்று. என்னங்க, டின்னர் ரெடி. டைனிங் டேபிளில் இருந்து வந்தது விசாகாவின் குரல். கீ கொடுத்த பொம்மை போல் நடந்து வந்து தன்னுடைய தட்டிலேயே கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தவன் இன்னொரு கையில் மொபைலை நோண்டி கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தான். தட்டில் இருப்பது கல்லா மண்ணா என்று கூட பார்க்காமல் உண்ணுபவனை வினோதமாக தான் பார்த்தாள். நெய் ரோஸ்ட் நல்லா இருக்கா? தக்காளி சட்னி உங்களுக்கு பிடிக்கும்னு அத்தை சொன்னாங்க, அதான் செஞ்சேன். இப்போதான் நான் சமைக்கவே கிச்சனுக்கு வரேன். டேஸ்ட் ஓகேவா இருக்கா? நிமிர்ந்து ஒரு பார்வைதான். அத்தோடு மீண்டும் மொபைலிலும் தட்டிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டான். என்ன ஆச்சு இவருக்கு என்று யோசித்தவள் கையில் ரிமோட் எடுத்துக்கொண்டு டிவியை உயிர்ப்பித்தாள். விசாகா சோசியல் மீடியா அத்தனைகளிலும் ஆக்டிவாக இருக்கக்கூடியவள். ட்ரெண்டில் இருக்கும் பாடலை டவுன்லோட் செய்து தன்னுடைய கணக்கில் பதிவிடும் அளவிற்கு பயங்கர ஆக்டிவான துருதுரு பெண்தான். தொலைக்காட்சியில் கூட காதல் பாடல்கள், தத்துவ பாடல்கள், சில நேரம் நகைச்சுவைகள், சில நேரம் செய்தி நுணுக்கங்கள் என்று ஒன்று விடாமல் பார்ப்பவள். ஏனோ பெண்ணுக்கே உரித்தான இந்த டிவி சீரியல்கள் மட்டும் அவளுக்கு பிடித்ததில்லை. இப்பொழுதும் அப்படிதான். ஒவ்வொரு சேனலாக மாற்றிக்கொண்டிருந்தவள் சன்லைஃப் சேனலில் நல்ல நல்ல பாட்டுகள் வைக்கவே அப்படியே வைத்துவிட்டாள். அப்படியே இருவரும் சாப்பிட்டவுடன் படுக்கும் பழக்கம் வசந்திற்கில்லை. அதனால் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அந்த சோபாவில் அமர்ந்திருந்தான். விசாகா சாப்பிட்டு விட்டு கிச்சனை சுத்தப்படுத்திவிட்டு கணவனுடன் அமர்ந்திருக்கலாம். இப்படி அமர்ந்தால்தான் உண்டு. ஒரு வாரம் அவனுடன் இணைந்த இரவுகளின் இனிமைகள் இப்பொழுது கணவனின் அருகாமையை வெகுவாக கேட்டு அடம்பிடித்தது. படித்த பெண், வேலையை பற்றி நுணுக்கங்கள் அறிந்த பெண் என்பதால் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்தவளுக்கு இப்பொழுது ஏனோ இந்த காதல் பாடல்கள் மீண்டும் அவளின் பெண்மையை மலரச் செய்தன. அப்பொழுது சன்லைஃப் சேனலில் இசையும் இரவும் என்று 11 மணிக்கு வைக்கும் புரோகிராம் ஆரம்பமானது. அதில் பெரும்பாலும் இளையராஜாவின் கீதங்கள் மனதை போட்டு மயிலிறகால் வருடுவார். இன்னும் என்னை வெகு தூரம் கூட்டிச் செல்லடி, பன்னிசையில் பாடங்கள் மாற்றிச் சொல்லடி, கன்னி உந்தன் மனக்கூட்டில் என்னை தள்ளடி, கண்ணசைத்து அங்கேயே வைத்து கொள்ளடி, மந்திரத்தை மாற்றாமல் கற்றுக் கொடுத்தாய், விந்தைகளை ஏராளம் சொல்லித் தருவேன், உந்த செல்ல மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன், துள்ளி துள்ளி வரும் நடையில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன், உன்னை காண வேண்டும் கூட வேண்டும், வாராயோ வாராயோ. கண்ணம்மா, காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில். கண்ணம்மா, காதல் என்னும் கவிதை சொல்லடி உந்தன் கிள்ளை மொழியினிலே உள்ளம் கொள்ளையடிப்பதும் ஏன், துள்ளி துள்ளி வரும் நடையினில் மனம் மெல்ல துடிப்பதும் ஏன், உன்னை காண வேண்டும் கூட வேண்டும், வாராயோ வாராயோ. இளையராஜா இசையில் இளையராஜா மற்றும் ஜானகியின் தேனுருகும் குரலில் வெகுவாக ரசித்து பார்த்து கொண்டிருந்தவள் பக்கத்திலிருந்து கணவன் உணர்ச்சிகள் தாங்காது கையில் இருக்கும் மடிக்கணினியை
ஒடியும் அளவிற்கு இறுக்கி பிடித்து அமர்ந்திருப்பதையும் அவன் முகமெல்லாம் ஆங்காரத்தில் துடித்து கொண்டிருப்பதையும் காண தவறிவிட்டாள். அதற்கு மேலும் அங்கு இருக்க முடியாமல் மடிக்கணினியை மூடி வைத்துவிட்டு எழுந்து படுக்கை அறைக்கு சென்று விட்டான் வசந்த். அவன் செல்வதை பார்த்தவள், சரி உறங்கச் செல்கிறான் போல, இப்பொழுது பேசினால்தான் இன்னும் சரியாக இருக்கும் என்று இவளும் டிவியை அணைத்து வைத்துவிட்டு படுக்கை அறைக்கு சென்றாள். விசாகாவிற்கு உள்ள பழக்கம் அது. நல்லதோ கெட்டதோ தெரியாது. ஆனால் எந்த ஒரு பாடலை கேட்டாலும் நாள் முழுவதும் அந்த பாடலை முணுமுணுத்து கொண்டிருப்பாள். அப்படிதான் இப்பொழுது கேட்ட கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி பாடலை முணுமுணுப்பதும் இல்லாமல் தன்னுடைய தேனுருகும் குரலில் பாடிக்கொண்டிருந்தாள். படுக்கையை படுப்பதற்கு நேர்த்தியாக சரிபடுத்தி கொண்டே பாடலை பாடியவள் குளியலறையில் உடைமாற்றி விட்டு வந்த கணவனை கண்ணை சுருக்கி ஒரு நிமிடம் நிமிர்ந்து பார்த்தாள். திருமணமான அடுத்த நாளே என் கண்முன்னே ஆடை மாற்று, நானும் உன் கண்முன்னே மாற்றுகிறேன், அப்பொழுதுதான் தாம்பத்தியம் வளரும், அந்யோன்யம் பிறக்கும் என்றெல்லாம் பெரிய பெரிய அளவில் பாடம் எடுத்தவன் இப்பொழுது இங்கு கோவை வந்ததிலிருந்து வித்தியாசமாக தான் நடந்து கொள்கிறான். இப்பொழுது இங்கு யார் இருக்கிறார் என்று குளியல் அறைக்குள் சென்று இரவு உடை மாற்றினான் என்று புரியவில்லை. இருந்தும் எதையும் கேட்கும் மனம் வராமல் மீண்டும் பாடலை முணுமுணுக்க ஆரம்பித்தாள். அவன் காதில் கண்ணம்மா கண்ணம்மா என்கின்ற வார்த்தை மட்டும் மீண்டும் மீண்டும் ஒலிக்க அவனின் அருகில் இருக்கும் திருமணத்திற்கு பரிசாக வந்த இரவு விளக்கை தூக்கி தரையில் டொம்மென்று அடித்து உடைத்து "Will you stop it?" என்று கோவையே நடுங்கும் அளவிற்கு கர்ஜித்தான். இப்பொழுது என்ன செய்து விட்டேன்? ஏன் இப்படி கத்துகிறான்? நல்லா இருந்த பொருளை ஏன் தூக்கி போட்டு உடைத்தான் என்று அதிர்ச்சி தாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் விசாகா. அப்பொழுதுதான் கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஒயருடன் விளக்கை தூக்கி அடித்திருப்பான் போலும். அப்பொழுது அதிலிருந்த கம்பிகள் அவன் கையில் குத்தி கிழித்து கையில் இருந்து ரத்தம் சொட்டு கொண்டிருக்கிறதையும் கண்டவள் பதறி அடித்து கொண்டு அவன் அருகில் வந்தாள். ஐயோ, ரத்தம் வருதுங்க! அப்பொழுதுதான் அதை கவனித்து விட்டு மறு கையால் அவளை வேண்டாம் என்று சேகை செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் டிராயரை திறந்து ஒழுகும் இரத்தத்தை டெட்டால் பஞ்சு கொண்டு துடைத்தவன் மீண்டும் பிளாஸ்டரை எடுத்து கையில் தானே கட்டு போட்டுக்கொண்டு அவளின் உதவியை எதிர்பார்க்காமல் சீமாரை எடுத்து வந்து அவன் சிதறி அடித்திருந்த விளக்கின் துகள்களை எல்லாம் பெருக்கி குப்பையிலும் கொட்டிவிட்டு அந்த இடத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து வைத்துவிட்டு லைட்டை அணைத்துவிட்டு கட்டிலில் படுத்து போர்வையை தலையோடு போர்த்தி கொண்டான். அவன் இத்தனை செய்யும் வரையும் அவனின் கர்ஜனையான பேச்சையும் அவனின் வித்தியாசமான நடையையும் புரியாமல் என்னதான் நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தாள். ஏனோ மீண்டும் வெகு நாட்கள் கழித்து அழுக வேண்டும் என்ற மனநிலை. அவள் எப்பொழுதும் அழுகை வந்தாலும் ஆறுதல் தேடி தன்னுடைய கைபேசியை தான் எடுத்துக்கொண்டு இருப்பாள். இத்தனைக்கும் நண்பர்களுடன் பேச வேண்டும் என்றெல்லாம் இல்லை. சோசியல் மீடியாக்களில் சுற்றி வந்தாலே அவளுடைய மனநிலையை மாற்றி விடுவார்கள். ஏதேனும் அதில் வரும் காட்சிகள் கண்டென்ட்கள் என்று. அப்படியும் உறக்கம் வராமல் சரி என்னதான் செய்வது என்று வெளியே வந்தவள் மீண்டும் டிவியை போட வேண்டாம், ஒருவேளை டிவியில் கேட்ட பாடலினால் தான் அவன் இப்படி நடந்து கொள்கிறானோ என்றெல்லாம் யோசித்தவள் அதற்கு முழுமையான காரணம்தான் தெரியவில்லை. டிவிக்கு பின்னாடி இருக்கும் அலமாரி போன்ற இடம் சற்று திறந்த வாக்கில் இருப்பொழுது அப்பொழுதுதான் கவனித்தாள். இதை திறந்துவிட்டு மூடாமல் வைத்து விட்டானோ, நான் திறந்த மாதிரி ஞாபகம் இல்லையே என்று அருகில் சென்றவள் அங்கு ஏதோ மின்னவும் அந்த அலமாரியை மீண்டும் திறந்து பார்த்தாள். அதில் பச்சை சிவப்பு வண்ணத்தில் கண்ணாடி வளையல்கள், ஜிகினா பேப்பர் அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக ஒட்டி அத்தனை அழகாக கண்ணாடி வளையல்கள். இந்த கண்ணாடி வளையல்களை தொட்டு பார்க்கும் பொழுது அது அசைந்து கீழே ஒரு போட்டோவும் மின்னியது. அதில் தாவணி அணிந்த பருவச்சிட்டு அழகாக பூனைக்குட்டி போல சிரித்து கொண்டு இருந்ததும் அதற்கு கீழே கண்ணம்மா என்று எழுதியிருந்ததையும் பார்த்தவளுக்கு ஒரு நிமிடம் யோசிக்க முடியவில்லை. அவளுக்கு ஏதோ ஒன்று 2 என்கின்ற கணக்கில் எல்லாம் புரிவது போல இருந்தது. எதையும் வெளிப்படையாக கேட்டுக்கொள்ளவும் முடியவில்லை. அப்படியே போ என்று கடந்து போகவும் முடியவில்லை. இருந்தும் நாளை காலை தனக்கென்று வேலை இருப்பதால் சரி சற்று நேரம் போய் அமைதியாக உறங்குவோம் என்று அறைக்குள் வந்தவள் கணவனின் முகத்தையே பார்த்து கொண்டு உறங்கவும் முயற்சி செய்தாள். அழகான பொழுது விடிந்து, ஆனால் அத்தனை அழகாக இந்த தம்பதிகளுக்கு இருக்கவில்லை. ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவும் இல்லை. இவளும் எங்கே செல்கிறேன் என்பதையெல்லாம் சொல்லாமல் இன்டர்வியூக்கு கிளம்பி சென்று விட்டாள். இன்டர்வியூ நல்ல முறையில் முடித்துவிட்டு ஆஃபர் லெட்டரை கூட கையோடு வாங்கி கொண்டு திரும்பியவள்
எதன் மீதோ மோதி நின்றாள். அவன் தான் யாரை காண கூடாது என்று எண்ணினாலோ அவனேதான். யாரிடம் தன் சுயமரியாதை போய் கெஞ்சினாலோ அவனேதான். சாக கூட துணிந்தவள் தன் அன்னைக்காக தன்னை மீட்டு கொண்டாள். ஆனால் அந்த சாவின் சுவையை காட்டி சென்றவள் மீண்டும் விசாகா வாழ்வில். அத்தியாயம் 15. விசாகாவின் கண்ணெதிரே தோன்றியது ஹாரன் தான். இவ்வளவு நாள் அவளுக்கு வராத வலிப்பு இப்பொழுது மறுபடியும் அவனை பார்த்த அதிர்ச்சியில் வந்திருந்தது. ஆம், முதல் முறையாக ஹாரனுக்கும் இவளுக்கும் பிரேக்கப் என்று பிரியும் பொழுது மன அழுத்தம் தாங்காமல் வெளியே சொல்ல முடியாமல் முதல் வெட்டு ஏற்பட்டது. அதற்கு பிறகு அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்தவளுக்கு இப்பொழுது மறுபடியும் அவனை தன் முன்னே பார்க்கும் பொழுது இரண்டாம் வெட்டு ஏற்பட்டது. விஷு என்று பதறி அடித்து குழந்தை போல் தன் கைகளில் அவளை அள்ளி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடியவன் அவளுக்கு முதலுதவி நடக்கும் வரை காத்திருந்தான். பிறகு அவளின் அப்பா அம்மாவுக்கு அழைக்கலாம் என்று அவளின் கைபேசியை எடுத்தவனுக்கு கடைசியாக இவள் வசந்திற்கு அழைத்திருந்ததும் அதை பார்த்த வசந்த் 2-3 முறை தொடர்ச்சியாக இவளுக்கு அழைத்ததும் தெரியவே யார் அது என்கின்ற நோக்கில் அடுத்த தடவை அவன் கால் செய்யும் போது எடுத்து விட்டான் ஹாரூன். மீட்டிங்ல இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்கல. மறுபடியும் இத்தனை ஃபோன் பண்ற, அட்டன் பண்ண மாட்டியா? எங்க இருக்க? ஹலோ. கடுப்பாக ஒலித்தது ஹாரூனின் குரல். சரியாகத்தான் அழைத்திருக்கிறோமா என்று ஒரு முறை அலைபேசியை பார்த்தவன் மீண்டும் காதில் வைத்து, ஹலோ, யாரு பஸ் நீங்க? இது என் மிஸ்ஸஸ் விசாகா ஃபோன். உங்க கையில் எப்படி? ஏண்டா, வலிப்பு வர்ற அளவுக்கு இருக்கிற பொண்டாட்டிய தனியா வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு நீ என்னடா வீட்டில் புடுங்கிட்டு இருக்கியா? மிஸ்ஸஸ் விசாகா. வசந்தின் ஆண்மை குரலில் எரிச்சல் வந்த ஹாரூன் வேண்டுமென்றே வம்பு செய்தான். மரியாதையா பேசுங்க. என் பொண்டாட்டிய பார்த்துக்க எனக்கு தெரியும். அவளுக்கு என்னாச்சு ஒழுங்கா சொல்லிடு. நானா கண்டுபிடிச்சு வந்தா உன்னை உயிரோட விட மாட்டேன். ஹஹா, யாரு நீ? உன்னால என்னை ஒன்றும் பண்ண முடியாது. உன் பொண்டாட்டி என்னோட ஆஃபீஸ்க்கு தான் இன்டர்வியூக்கு வந்திருந்தா. திடீர்னு வலிப்பு வந்து கீழே விழுந்துட்டா. நான் தான் பாவம் பார்த்து தூக்கிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். அடிச்சு பிடிச்சு சீக்கிரம் ஓடிவா. அப்புறம் யாரு நீன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியே, நான் உன் பொண்டாட்டியோட முன்னாள் காதல் ஹாரூன். அவகிட்ட அதை பற்றி கேட்டுக்கோ என்றவன் நக்கலாக அழைப்பை துண்டித்துவிட்டு விசாகா அருகில் சென்று அமர்ந்து கொண்டான். வசந்துக்கு ரத்தம் ஏகத்துக்கும் கொதித்தது. இருந்தாலும் விசாகாவிற்கு ஒன்றுமாக இருக்கக்கூடாது. அவளிடம் பேசிய பிறகு என்ன முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று வேகமாக ஓடி வந்தவன் ஹாரூன் சொன்ன மருத்துவமனையில் விசாகா இருக்கும் அறை நோக்கி ஓடி வந்தான். கண்ணை மூடி மயக்கத்தில் இருந்த விசாகாவை பார்த்த பிறகு நிம்மதியாக இருந்தது வசந்திற்கு. டாக்டரிடம் சென்று அவளின் உடல் நலனை பற்றி தெரிந்து கொண்டு பிறகு ஹாரூனிடம் வந்தான். தேங்க்ஸ். எவ்வளவு தரக்குறைவாக பேசினால் என்ன? மனைவியை தக்க நேரத்தில் காப்பாற்றி இருக்கிறானே, அதுவே அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. வசந்த் மரியாதையாக தான் ஆரம்பித்தாள். ஆனால் ஹாரூனுக்கு இருக்கும் பொறாமை குணமும் சுயநலமும் அவனுக்கு தலை தூக்க ஆரம்பித்தது. சில காரணங்களால் தங்கள் காதல் கைகூடவில்லை என்றாலும் தான் எப்படி இன்றளவும் விசாகாவை நினைத்து உருகி கொண்டிருக்கிறோமோ அதுபோல அவளும் தன்னை நினைத்து உருகி கொண்டிருப்பாள் என்றெல்லாம் யோசித்தவனுக்கு கல்யாணம் முடிந்து விட்டது என்பது முதல் அதிர்ச்சி என்றால், அலைபேசியில் அழைத்து பேசிக்கொள்ளும் அளவிற்கு வாழ்கிறார்கள் என்பது மேலும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதுவும் மயக்கத்தில் இருந்த விசாகாவை தலை முடி முதல் காலில் அணிந்திருக்கும் மெட்டி வரை பார்த்து கொண்டிருந்தவன் தன்னை இழந்த சோகம் துளி கூட இல்லாமல் நன்றாக செழித்து ஜெர்சி பசு போல கொழு கொழு என்று இருப்பவளை பார்த்தவனுக்கு அவன் மனம் அனலாக கொதித்தது. தன்னை ஒரு முறை குனிந்து பார்த்தான். அவளின் நினைவில் வாடி வதங்கி இதற்கிடையில் குடும்ப சூழ்நிலை பாரம் வேறு அழுத்த சக்கையாக பிழிந்து போட்ட கரும்பு போல வதங்கி இருப்பதை பார்த்தவனுக்கு அவளின் மேல் ஆத்திரமாக வந்தது. அதனாலேயே வசந்திடம் தன்னை யார் என்று மேலும் வெளிப்படுத்தி கொண்டான். ஏனென்றால் எப்படியும் இவளுடைய குணத்திற்கு பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என்று தன்னை கடந்திருப்பாள் என்றுதான் அவனுக்கு தோன்றியது. அதனால் தன்னை பற்றி கணவனிடம் கூறியிருக்க மாட்டாள் என்று யோசித்தவன், அதுவும் வசந்த் இவளை அவனுடைய மிஸ்ஸஸ் என்று கூறவும் ஆத்திரம் தாங்காமல் தன்னை பழைய காதலன் என்று அறிமுகப்படுத்திவிட்டான். தேங்க்ஸு யாருக்கு வேணும்? என்னோட பழைய லவ்வரை தான் நான் காப்பாத்தினேன். உன்னோட பொண்டாட்டியா நினைச்செல்லாம் காப்பாத்தல. பெருசா புருஷன் மிஸ்ஸஸ்ன்னு பேசுற. பொண்டாட்டிக்கு வலிப்பு வந்திருக்கிறதும் தெரியல, அவ வேலைக்கு வந்ததும் உனக்கு தெரியல. அப்படி என்ன நீங்க புருஷன் பொண்டாட்டி? வசந்தை பார்த்து இகழ்ச்சியாக இதழ் வளைத்தான்.
ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணிடு என்று கூறிவிட்டு வசந்தின் முன்னிருக்கையில் மயக்கத்தில் இருக்கும் விசாகாவின் தலையை கோதிவிட்டு நெற்றியில் பாந்தமாக இதழ் ஒற்றி கிளம்பிவிட்டான். ஹாரூன் சென்ற திசையை பார்த்து பல்லை கடித்து கொண்டிருந்தவன் வேறு எதுவும் அவன் முகத்தில் காட்ட முடியவில்லை. ஏனென்றால் விசாகா மயக்கத்தில் இருக்கிறாள். அவள் தெளிந்து இதற்கான பதிலை கூற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது பொது இடம், ஹாஸ்பிட்டல். இங்கு குடும்ப விஷயத்தை ஏலம் போட விரும்பாமல் அவன் ஏதோ வஞ்சத்தில் செய்கிறான் என்பதை அத்தனை பெரிய பிசினஸ் மேக்னட்டிற்கு ஹாரூனின் முகத்தை பார்த்ததும் கண்டுபிடிப்பது அவ்வளவு கடினமாக இல்லை. புரிந்து கொண்டான். விசாகாவிடம் கேட்காமலும் ஆலோசனை இல்லாமலும் எதுவும் செய்யக்கூடாது என்றுதான் அமைதி காத்தான். விசாகா எழுந்திருக்கும் வரையில் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு அமர்ந்து தன்னுடைய மொபைலை நோண்டிக் கொண்டிருந்தாள். மெல்ல மயக்கம் தெளிந்தவள் எழுந்து அமர்ந்தாள். அருகில் கணவனை கண்டதும் நிம்மதி பெருமூச்சு விட்டவளாக தயங்கி கணவனின் கையை பிடித்து அவனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். தோளில் சாய்ந்து இருக்கும் அவளின் தலையை மெல்ல கோதியவன், "ஆர் யூ ஓகே விஷா?" அமைதியாக அவனுடைய குரலில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்கவில்லை போலும் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டால் ஹாரூனை சந்தித்ததும் தனக்கு வலிப்பு வந்ததும் என்பதையும் மறந்துவிட்டு, ஓகே தான், கொஞ்சம் அசதியா இருக்கு. இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுதே மருத்துவர் வந்து செக்கப் எல்லாம் முடித்துவிட்டு அடிப்படையாக சில கேள்விகளை கேட்டுவிட்டு அவர் டிஸ்சார்ஜ் செய்தார் இவளை. காலை இன்டர்வியூக்கு என்று கிளம்பியதால் உணவுகள் எல்லாம் செய்து வைத்திருந்ததனால் பெரிதாக வேலை ஒன்றும் இல்லை. வீட்டிற்கு சென்ற உடனே தட்டில் உணவை போட்டு எடுத்து வந்த வசந்த் அவளை உண்ண சொல்லிவிட்டு பின் மாத்திரைகளை கொடுத்து, "நீ உறங்கி எழுந்திரி, மாலை பேசிக்கொள்ளலாம்" என்று மடிக்கணினியோடு ஹாலுக்கு சென்று விட்டான். விசாகாவின் உடம்பு இருந்த அசதிக்கு அவளாலும் எதையும் யோசிக்க முடியவில்லை. நன்றாக சாப்பிட்டு விட்டு அப்படியே கண்ணை மூடி உறங்கிவிட்டாள். மாலை தன் கணவன் தேநீரோடு வந்து எழுப்பும் பொழுதுதான் இந்த உலகத்திற்கே வந்தாள். "தேங்க்ஸுங்க, என்ன எழுப்பியிருக்கலாம்ல. ஆக்சுவலாக ரொம்ப டயர்டு, அதான் டேப்லெட் போட்டதும் நல்லா தூங்கிட்டேன். நவ் ஃபீல் பெட்டர்" நிம்மதி சிரிப்போடு பேசியவளின் அருகில் அமர்ந்தான். "இட்ஸ் ஓகே, இப்போது ஓகே தானே?" அவளின் கையை பிடித்து தன் கைக்குள் அடைத்து கொண்டான். டபுள் ஓகே என்று கள்ளம் கபடமில்லாமல் கண்ணடித்து சிரித்தவளின் முகத்தையே பார்த்தவன் பின்பு குரலை செருமிக் கொண்டு அவளிடம் பேசினான். "எனக்கு தெரியாம நீ 2 விஷயம் பண்ணி இருக்க விசாகா. பட் அதுக்கு உன்னோட வியூல காரணம் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நீ இன்டர்வியூக்கு இன்னைக்கு காலையில போயிருக்க, அதை பத்தி எனக்கு சொல்லல. அண்ட் உனக்குன்னு ஒரு பாஸ்ட் இருந்திருக்கு, அதுல ஒரு லவ்வர் கூட இருந்திருக்கான். அதை பத்தியும் நீ என்கிட்ட இதுவரை சொன்னதில்லையே." உடம்பெல்லாம் உதறல் எடுக்க அவளுக்கு நடுங்கி கொண்டு வந்தது. அவளின் பதட்டம் கைவழியே அவனின் கைக்கு கடத்தப்பட்டது. அதை உணர்ந்தவன் மேலும் எதையாவது இழுத்து கொள்ள போகிறாள் என்று அவளை தன் நெஞ்சோடு இறுக்கி அணைத்து கொண்டான். "நான் இங்கே எதையுமே தப்புன்னு சொல்லல விஷா. மேபி நானும் மூட் அவுட்டா 1-2-3 டேஸ் உன்கிட்ட பேசாம இருந்ததுனால நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருந்துருக்கணும். இன்னைக்கு அவன் என்கிட்ட கேட்குறான், உன் பொண்டாட்டிக்கு ஃபிக்ஸ் வந்தது கூட தெரியல, நீ எல்லாம் என்னடா புருஷன்னு. உனக்கு இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் வந்திருக்காடி?" "ரொம்ப சாரிங்க, நேற்று நைட்டு உங்ககிட்ட நான் பேச வந்ததே இந்த இன்டர்வியூ விஷயம் பற்றி தான். வீட்டில் இருக்க போர் அடிக்குது. நான் படித்தது கோயம்புத்தூர், உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே எனக்கு எந்த பிளேஸும் தெரியாதுன்னு எல்லாம் இல்லை. அதனால நான் வேலைக்கு போனால் குழந்தை வர வரைக்கும் ஒரு இன்கம் வரும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஜாப் அப்ளை பண்ணேன். ஸோ இன்டர்வியூக்கும் கூப்பிட்டாங்க. அங்கே போகும்போது தான் இந்த மாதிரி நடந்துருச்சு." "என்னாச்சு? இன்டர்வியூவில் எதுவும் பயந்துட்டியா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமா?" தன்னுடைய கைப்பையிலிருந்து ஆஃபர் லெட்டரை கணவனின் கையில் திணித்தாள். அதை எடுத்து பார்த்தவன் இன்பமாக அவளை பார்த்தான். நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம், நல்ல போஸ்டிங். பின்னென்ன அதிர்ச்சி இவளுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு? இத்தனை நாள் இருந்த பொழுது ஒரு நாள் கூட இவளுக்கு ஃபிக்ஸ் வரும் அளவிற்கு எதுவும் நடக்கவில்லையே என்று யோசனையாக விசாகாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் அவள் கணவன். "எனக்கு இப்போ வந்த ஃபிக்ஸ் 2வது தடவை. முதல் முறை எனக்கு வந்தது எது எவ்வளவு நாள் லைஃப்னு நினச்சிட்டு இருந்தேனோ அது இனி இல்லைங்கிற அதிர்ச்சியில் வந்துச்சு. எனக்கு லவ் ஃபெயிலியர். அவனை பிரிஞ்சு இனிமே அவன் என் லைஃப்பில் இல்லைன்னு யோசிச்சு அதிர்ச்சியில் தான் முதல் தடவை வந்தது. இப்போ 2வது தடவை அவனை மறுபடியும் என் கண்ணில் பார்த்தேன். அதனால
அதிர்ச்சியா, பயமா, இல்லை இப்போ கிடைச்சிருக்க நல்ல வாழ்க்கை அவனால் பறிப்போயிடக்கூடாதா அப்படிங்கிற எண்ணமான தெரியல. ஏதோ ஒன்று. அவனை பார்த்ததும் எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ ஃபிக்ஸ் வந்துச்சு. அவன் தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணானா? ஆமாம், உனக்கு நான் கால் பண்ணியிருந்தேன். அப்போது அவன் தான் ஃபோன் அட்டன் பண்ணி என்கிட்ட பேசினான். ரொம்ப ரொம்ப ராங்காக பேசினான். ஆனால் உனக்கு ஃபிக்ஸ் வந்ததை பற்றியும் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பதை பற்றியும் அவன் தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணான். சில காலமாக அவளை விட்டு சென்ற கண்ணீர் மீண்டும் அவள் கண் முழுவதும் நிறைந்த நீரோடு கணவனையே பார்த்து கொண்டிருந்தாள் விசாகா. அத்தியாயம் 16. அவன் சொன்னதை கேட்டுட்டு உன்னை சந்தேகப்பட்டு நான் இப்போ உன்னை கொஷின் கேட்கல விஷா. அவன் என்கிட்ட பேசும்போது உன்னோட முன்னாள் காதலன்னு சொன்னான். அஸ் அ பிஸ்னஸ் மேனாக நான் சொல்கிறேன், அவனை பார்த்த உடனே அவனுக்குள்ளே ஏதோ தப்பு இருக்கிறது முகத்தில் அப்பட்டமாக தெரியுது. என்னை கேட்டால் நீ ஏஜுக்கு மீறிய மெச்சூரிட்டியான பொண்ணு. உன்னை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப பழக்கம் இல்லைனாலும் உன்னை பார்த்துருக்கேன். அதை வச்சு சொல்கிறேன், நீ வயசுக்கு மீறின முதிர்ச்சியாக தான் நடந்துக்குவ. நீ எப்படி அவனை போய் லவ் பண்ண? என்னதான் ஆச்சு உங்களுக்குள்ள? விரக்தியாக சிரித்தவள் தன் கடந்த காலத்தின் கிழிந்த பக்கங்களை தன் கணவனிடம் பகிர்ந்து கொள்ள தயாரானாள். பெண்கள் செய்யும் தவறுகளில் இதுவும் ஒன்று. கணவன் உருகி கேட்டதும் கடந்த காலத்தை அப்படியே ஒப்பிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. எந்த அளவுக்கு ஒரு கணவன் தன்னுடைய கடந்த காலத்தை தெரிந்து கொண்டால் போதுமானதோ அந்த அளவிற்கு மட்டும் சொன்னால் போதும். கடந்த காலம் என்பதே கடந்துவிட்டதுதான். அது நிகழ்காலத்திற்கு மறுபடியும் வரும்பொழுது அதை பற்றின சிறு துண்டாக கூறினால் மட்டுமே போதுமானதாக இருக்கும். நாம் அத்தனையும் ஒப்பிக்கும் பொழுது அந்த இடத்தில் நம்முடைய மரியாதை, சுயம் எல்லாத்தையும் தாண்டி நாம ஈஸியாக கையாளக்கூடிய பொருளாக அங்கு மாறிவிடுகிறோம். கணவனாக இருந்தாலும் எதிரில் அமர்ந்திருப்பவனும் ஒரு ஆண் தானே. விசாகா அழுது புரண்டு கல்லூரிக்கு சேர்ந்தது. அங்கே ஹாரூனை எந்த விதத்தில் சந்தித்தேன், பிறகு அவன் பின்னாடியே சென்று தன் காதலை வளர்க்க முற்பட்டது எல்லாம் கூற ஆரம்பித்தவள் இருவரும் காதலை சொல்லிக்கொண்ட தருணத்தை கூறுவதற்கு தயங்கினாள். என்ன இருந்தாலும் கணவனாயிற்றே, பொசசிவ் என்று இருப்பானோ என்று அவனையே கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தாள். பரவாயில்ல சொல்லு. கல்லு போல கதை கேட்கும் வசந்த் பற்றி அப்பொழுதும் புரியவில்லை இந்த பேக்குக்கு. தினமும் காலேஜ் பஸ்ஸில் வருவதும் போவதுமாக இவள் தனக்காக தான் வருகிறாள் என்பதை கண்டு கொண்ட ஹாரூன் மெல்ல அவளை பார்த்து சிநேகமாக புன்னகைக்க ஆரம்பித்தான். காலேஜ் பஸ்ஸில் ஓடும் பாடலுக்கு ஏற்ப முகபாவனையும் கண்ணில் காதலையும் தேக்கி விஷாகாவை பார்க்க ஆரம்பித்தான். அவன் தன்னிடம் பேச தயங்குகிறான் என்பதை புரிந்து கொண்ட விஷாகா அவளாகவே பேச்சை வளர்க்க ஆரம்பித்தாள். ஹாய் ஜூனியர். ஹலோ, என்ன கொழுப்பா? நான் உங்களுக்கு சீனியர். செகண்ட் இயர்னா சீனியரா? லேட்டாக தானே வந்தீங்க, எங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்போ எங்களுக்கு நீங்கள் ஜூனியர் தான். காலேஜ் பஸ்ஸில் அருகில் வந்து வம்பு இழுத்து கொண்டு இருக்கும் விசாகாவை முறைக்க மட்டுமே முடிந்தது அவனால். சரி கோச்சிக்காதீங்க சீனியர், பாதி சீட்டு காலியாக தானே இருக்குது, நகர்ந்து உட்காரலாம்ல. ஆள் நின்றுட்டு வருது கண்ணுக்கு தெரியல. நீங்கள் எப்போவுமே இப்படி தான் வாய் பேசுவீங்களா? நகர்ந்து உட்காருன்னா நான் உட்கார போகிறேன். நீங்கள் தான் பசங்க பக்கத்துல எல்லாம் உட்காருவீங்களோ என்னமோன்னு தான் நான் உட்காந்துருந்தேன். ஏன் பையன் பக்கத்தில் உட்காந்தா என்ன ஆகும்? அடடா, வாங்க உட்காருங்க, இன்னும் 2 ஸ்டாப் தான் இருக்குது, அதுக்கு இவ்வளோ அலப்பற. சலிப்பாக அருகில் உட்கார சொல்லிவிட்டாலும் மனதுக்குள்ளே முணுமுணுத்து கொண்டான். தினமும் உன்னை தான் கவனிக்கிறேன் என்னும் விதமாக அவள் காதுக்கு அது தெளிவாக விழுந்தது. 2 நிமிஷமா இருந்தாலும் உங்க கூட உட்காந்து வர சந்தோஷம் கிடைக்குமா ஹாரூன் என்று தன்னுடைய ஸ்டாப் வந்ததும் எழும்பி இறங்க போகும்போது அவன் காதுக்குள் மட்டும் கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள். விசாகா அணிந்திருந்த சல்வாரின் துப்பட்டா அவனை உரசி போக காதுக்குள் வந்து பேசிவிட்டு செல்லும் அவனுடைய இதழ்கள் காற்றாய் காதை தீண்டி போக அவள் பிரத்யோகமாக உபயோகிக்கும் செட்வெட் பெர்ஃப்யூமின் மனம் அவன் நாசி ஏற சிலையாக அமர்ந்திருந்தான். மீண்டும் அவனுடைய போனில் அழைப்பு வரவே நிகழுலகத்திற்கு வந்தவன் அப்பொழுதுதான் பார்த்தான் அவனுடைய ஸ்டாப் வரப்போகிறது என்பதை அறிந்து போனையும் எடுத்துக்கொண்டு வேகமாக கீழே இறங்கியவன் போன் அட்டன் செய்து காதில் வைத்தான். ஹலோ. இப்படி அடிக்கடி ஃப்ரீஸ் ஆகி உக்காந்துட்டிங்கன்னா காலம் ஃபுல்லாக நான் ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான்.
நான் ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்க காரணமே நீங்கள் தானே. அடிக்கடி இப்படி தான் ஒரு வயசு பையன் பக்கத்தில் வந்து உரசிட்டு போவாங்களா? இது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? காலையிலேருந்து சாயந்தரம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை வயசு பையனை நான் இந்த மாதிரி உரசி நீங்கள் பார்த்தீங்க? சே, நான் அப்படி சொல்ல வரலைங்க. நம்ம 2 பேரையும் சேர்த்து யாராவது அப்படி பார்த்தாங்கன்னா ஸ்டடீஸ்க்கு ப்ராப்ளம் வரும். தேவையில்லாமல் எதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருந்தா? எப்பா சாமி, சத்தியமாக புரியலையாடா உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? என்னங்க இது மரியாதை இல்லாமல் வாடா போடலாம் பேசுகிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசினேன்னா அடுத்து கெட்ட வார்த்தையில தான் திட்டுவேன். ஏண்டா, ஒரு வயசு தான் நமக்கு வித்தியாசம். நீ என்னோட சீனியர் வேற. உனக்கு புரியலையா? ஒரு பொண்ணு இவ்வளோ உரிமையா வாடா போடான்னு எல்லாத்தையுமா பேசுவா? நான் ஃபோனை வைக்கிறேன், வீடு வந்துருச்சு, வேலைக்கு கிளம்பணும், நேரம் ஆச்சு. ஒரு நிமிஷம், என்ன ப்ளூடூத் எல்லாம் இல்லையா உங்ககிட்ட? காதில் போட்டுக்கிட்டு ஆன் பண்ணி பேசிக்கிட்டே கிளம்புங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்க. அப்படியே இருந்தாலும் அம்மா அதெல்லாம் கவனிப்பாங்க. புதுசாக நான் ஃபோன் பேசிகிட்டே கிளம்புனா அவங்களுக்கு சந்தேகம் வரும். உடம்பு முடியாதவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு வேற யார் இருக்கிறா? நான் வைக்கிறேங்க. அவ்வளவுதான். அழைப்பை துண்டித்து விட்டான். இயல்பாக உள்ளே சென்று மாலை வேலைக்கு கிளம்ப தயாரானான். ஐயோ, சோ ஸ்வீட். அம்மா மேலே இவ்வளோ பாசமா? அப்போ கண்டிப்பாக என்னையும் நல்லா பார்த்துப்பான். பெண்கள் யோசிக்கும் அடுத்த தவறு. கண்டிப்பா அம்மா என்று உருகுபவன் நாளை அம்மாக்காக இவளை வேண்டாம் என்று சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதை யோசிக்கவில்லை அந்த காதல் கள்ளி. இன்று என்ன காரணம் சொல்லி முரட்டு மாமன் மகன் எவனையாவது அழைத்து கொண்டு வெளியே செல்வது என்று யோசித்து கொண்டு இருந்தவள் கண்ணில் பட்டது தன்னுடைய முதல் மாமனின் மகன். அவன் வைத்திருக்கும் கைபேசியில் லவுட் ஸ்பீக்கர் ஆன் செய்து திரையை பார்த்து அந்த பக்கம் இருக்கும் யாரிடமோ ஏதோ விஷயம் மும்பரமாக பேசி கொண்டிருந்தது கண்ணில் படவே அவளின் மண்டைக்குள் பல்பு எரிந்தது. அவன் போன் பேசும் வரை காத்திருந்தவள் அழைப்பை துண்டித்ததும் வேகமாக மாமன் மகனிடம் சென்றாள். என்ன ஃபர்ஸ்ட் மாம்ஸ், ஸ்பீக்கர் போட்டு ஊருக்கே கேட்க கணக்கு விளக்கு சொல்லிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? 4 மாமன்களையும் முதலாவது மாமா, 2வது மாமா என்று தமிழ் எண்களின்படி வரிசைப்படுத்தி கூறுவாள். அவர்கள் பெத்து போட்ட 4 குட்டி தடியர்களை மாம்ஸ் என்று அழைப்பதோடு இல்லாமல் ஃபர்ஸ்ட் மாம், செகண்ட் மாம்ஸ் என்று வரிசைப்படுத்தி அழைப்பாள். பெரிதாக பெயர் சொல்லி எல்லாம் அழைக்கும் பழக்கம் இல்லை. எப்பொழுதும் இப்படித்தான் சீண்டி கொண்டு இருப்பாள் என்பதால் அவர்களும் இவளின் இந்த அழைப்பை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மொபைல் பார்த்து தாண்டி விவரம் சொல்ல வேண்டியது, வேற என்ன பண்றது? இது டிஜிட்டல் இந்தியா ஃபர்ஸ்ட் மாம்ஸ். நீங்கள் என்னடானா இன்னும் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. ப்ளூடூத் ஹெட்செட் எவ்வளவு இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு எங்கே வாங்கணும்னு தெரியாதே. நான் எதுக்கு இருக்கேன், வாங்கி தரேன், நீங்கள் வாங்க. என் கூட கடைக்கு வந்தால் போதும், காசு எடுத்துகிட்டு வந்தாலும் போதும். உங்களுக்கு பெஸ்ட்டான சூப்பரான ப்ளூடூத் வாங்கி எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இனிமேல் இந்த மாதிரி பிஸ்னஸ் சீக்ரெட்டெல்லாம் லவுட் ஸ்பீக்கர் போட்டு ஊருக்கே கேட்க பேசணுன்னு அவசியம் இல்லை. அவர்களுக்கு என்னதான் இவள் ஒரு வயது மூத்த பிள்ளையாக இருந்தாலும் அக்கா என்றெல்லாம் கூப்பிட மாட்டார்கள். வாடி போடி என்று சில சமயம் அழைத்தாலும் மற்ற நேரங்களில் எல்லாம் அனைவருக்கும் இவள் விஷாகா மட்டும்தான். ஆனால் இவள் எல்லாரையும் கொங்கு வழக்கப்படி ஏனுங்க என்பது போல் மரியாதையாக பேசுவாள். இன்று வெளியே செல்வதற்கு காரணமும் கிடைத்தது. இலவசமாக ஹாரூனிற்கு ப்ளூடூத்தும் கிடைத்தது. பில்லை இந்த முட்டா பீஸ் தலையில் கட்டிவிடலாம் என்று இவனையும் அழைத்து கொண்டு கடைக்கு சென்று விட்டாள். முதலில் ஒரு ப்ளூடூத்தை தேர்வு செய்து அதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதை பார்த்து கொண்டே இரு என்று மாமன் மகனை ஓரமாக உட்கார வைத்துவிட்டு பார்த்து தேடி நல்ல விலை உயர்ந்த ப்ளூடூத்தாக நீண்ட நாள் உழைக்கும்படியான ப்ளூடூத்தை வாங்கி கிஃப்ட் போல் மடித்து பையில் பதுக்கி கொண்டு 2ற்கும் சேர்த்து பில்லை இவ்வளவு ஆனது என்று கூற வந்தவனின் தலையில் கட்டிவிட்டாள். அவனும் புதிதாக கிடைத்த பொருளில் வைத்து ஒரு ப்ளூடூத் இவ்வளவு விலையா இருக்குமா என்றெல்லாம் யோசனை இல்லாது இவளை எந்த கேள்வியும் கேட்காது தன்னுடைய அத்தை மகள் தானே என்று கார்டை கொடுத்துவிட்டு கையில் இருக்கும் ப்ளூடூத்தையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். கையில் ஹாரூனுக்கான ப்ளூடூத்தை வைத்திருந்தவளுக்கு இப்பொழுதே கொடுத்தால் நன்றாக இருக்கும். அவனை எங்கு தேடுவது? ஒருவேளை ஃபோன் செய்து அவனை கேட்டு விடுவோமா என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்தவளுக்கு அவளின் நேரம் அங்கு நன்றாகவே வேலை செய்தது. ஏனென்றால் வண்டியில் இவளை கடந்து பக்கத்தில் இருக்கும் பிரியாணி கடைக்கு சென்று ஆர்டர் இருப்பதற்காக
உள்ளுக்குள் நுழைந்தான் ஹாரூன். இவளுக்கு நிம்மதி வரவே தன்னுடைய மாமன் மகனிடம் ஏதேதோ காரணம் தெரிவித்து அருகில் இருக்கும் கடைக்கு தான் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அந்த பிரியாணி கடைக்குள் நுழைந்து விட்டாள். பே என்று அவனின் முதுகின் பின்னால் மிக அருகில் சென்று வேகமாக கத்தியவள் அவன் பயப்படுவான் என்று நினைத்திருக்க அவனோ அவளை திரும்பி என்ன என்பது போல் பார்த்து வைத்தான். என்ன கொஞ்சம் கூட பயப்படாம இருக்கீங்க? நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆனது தான். நீங்கள் வாசலில் வரும்போதே உங்கள் பர்ஃப்யூம் வாசனை தான் சொல்லிடுச்சே நீங்கள் தான் வரீங்கன்னு. ஹலோ, இது என்ன நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமா? எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான். உங்களுக்கு என்ன எப்படி நல்லா தெரியுது? அது உங்கள் வேர்வை வாசனையோட என்று ஏதோ கூற வந்தவன் அவளின் குறுகுறு பார்வை கண்டு நாக்கை கடித்து கொண்டு கஸ்டமர் ஆர்டர் போட்ட உணவு வாங்குவதற்காக காத்து கொண்டிருந்தான். இன்பமாக அதிர்ந்தவள் அவனின் தயக்கம் கூச்சம் எல்லாத்தையும் படித்தவளாக இவளும் எதையும் காட்டிக்கொள்ளாமல் கையில் வைத்திருந்த ப்ளூடூத் பாக்ஸை அவன் கையில் திணித்துவிட்டு கால் செய்கிறேன் என்னும் விதமாக செய்கை காட்டிவிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடிவிட்டாள். வேகமாக ஹாரூனை பார்த்து கொண்டே வந்தவள் கடையின் வாசலில் தூண் போல நின்ற மாமன் மகனின் மேல் மோதி நின்றாள். அத்தியாயம் 17. என்னடி இதெல்லாம்? எத்தனை நாளா இதெல்லாம் நடக்குது? ஹாரூனிடம் தான் வாங்கிய ப்ளூடூத்தை கொடுத்துவிட்டு திரும்பியவள் மோதி நின்றாள் தன் மாமன் மகனின் மீது. அவன் பார்த்த பார்வையும் அவன் கேட்கும் கேள்வியும் இவளை நடுங்க வைத்தது. ஒன்றுமே நடவாதது போல முகத்தை இயல்பாக வைத்துக்கொண்டு, என்னது ஃபர்ஸ்ட் மாம்ஸ், பக்கத்துல போயிட்டு வரேன்னு பிரியாணி கடைக்கு ஒத்தையில வந்திருக்க. போன வாரம் மட்டும் அவனை கூட்டிட்டு வந்து பிரியாணி வாங்கி கொடுத்தியா? அவன் சொன்னான் ருசியா இருந்துச்சுன்னு. இந்த கடையில தான் வாங்கி கொடுத்தியா? இப்ப எதுக்காக ஒத்தையில வந்துட்டு வேகமா வர? இந்த வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல, அது போல அவனுக்கு மட்டும் கொண்டு வந்து கொடுக்க சொல்றதுக்கு தானே அந்த அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்த. ஏன், நான் உனக்கு மாமை மகன் இல்லையா? எனக்கு பிரியாணி இல்லையா? பாவமாக உதட்டை பிதுக்கியது அந்த முரட்டு பீஸு. எதே என்று அலறியவள், அட பிரியாணிக்கு செத்தவனுங்களா? ஏண்டா, நான் இங்கே இவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கேன், அதை கவனிக்காம பிரியாணி அவனுக்கு வாங்கி கொடுத்த, எனக்கு இல்லையான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். மானசீகமாக தலையில் அடித்து கொண்டவள், ஐயோ ஃபர்ஸ்ட் மாம்ஸ், உங்களுக்கு இல்லாததா? கடையே உங்களுக்கு தான். நீங்கள் தானே பே பண்ண போறீங்க, வாங்க ஒரு கட்டு கட்டுவோம். தன்னுடைய மாமன் மகனை அழைத்து கொண்டு ஹாரூன் பார்ப்பதற்கு ஏற்றவாறு ஒரு இருக்கையில் அமர்ந்து எல்லாமே வாங்கி அவனுக்கு அடுக்கி வைத்துவிட்டு போனை எடுத்து காதில் வைத்தாள். அதற்குள்ளாகவே ப்ளூடூத்தை செட் பண்ணி ஹாரூன் காதில் மாற்றியதை அவள் பார்த்து கொண்டுதானே இருந்தாள். பிடிச்சிருக்கா? ரொம்ப. 2 ஆண் குரல் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி ஒலித்தது. பிரியாணியை கட்டி கொண்டிருந்த மாமன் மகன் அவனை கேட்கிறான் என்று பிரியாணி பிடித்திருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாக ரொம்ப என்று பதிலளித்தான். அங்கு அழைப்பில் இருந்தவன் ப்ளூடூத்தை கேட்கிறாள் என்று அவனும் ரொம்ப என்று கூறினான். ஆக மொத்தம் யாருக்கும் தன்னை பிடித்திருக்கிறது என்று கேட்பதாக விளங்கவில்லை. இப்படிப்பட்டவர்களை வைத்துவிட்டு நான் காதல் வேற செய்கிறேன் என்று சிரித்து கொண்டவள் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். தனியாக வா என்று கண்ணை காட்டிவிட்டு ஹாரூன் முன்னே நடக்கவும், ஃபர்ஸ்ட் மாம்ஸ், நீங்கள் இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. எங்கள் காலேஜில் இருந்து லெக்சரர் கால் பண்ணுறாரு. இங்கே ஹோட்டலில் உட்காந்துருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா படிக்கிற நேரத்தில் வெளியில் என்ன வேலைன்னு பிளேடு போட்டுருவாரு. அதனால நான் நீங்கள் வெளியில் போய் பேசிட்டு வரேன், நீங்கள் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருங்க. சரி சரி என்றவன் சர்வரை பார்த்து, அண்ணே சம்பல்னா வேற ஒன்றும் இல்லைங்க, தயிர் வெங்காயத்துக்கு கோவையோட வழக்குச்சல். எப்படியும் பிரியாணி தீரும் வரை தன்னை கண்டுகொள்ள மாட்டான் என்று புரிந்தவள் அதற்கு மேல் பேசி ஓடி வந்துவிடலாம் என்று வேகமாக வெளியே ஓடி வந்து மறைவாக நின்று கொண்டாள். சொந்த ஊர் என்பதால் சற்று பயமே. உனக்கு ஊரை சுற்றி ஒரே அண்ணன் தம்பியா இருப்பான் போல. அன்னைக்கு ஒருத்தன் கூட வந்த, இன்னைக்கு வரும்போது இன்னொருத்தன் கூட வந்திருக்க. எத்தனை அண்ணன் தம்பிங்க உனக்கு? ஏன், அவனுங்களை பார்த்தா என் அண்ணன் தம்பி மாதிரியா இருக்கு. அத்தனையும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐய, பார்த்து உதடு சுலுக்கிக்க போகுது. எனக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே கூடாதா? நித்தம் ஒரு பாய் ஃப்ரெண்டோட சுற்றுறவங்க எதுக்கு வேலை வெட்டி இல்லாமல் நான் எங்கே போகிறேனோ என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கணும்? உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கிடைக்காது என்ன என்கிட்ட கிடைக்க போகுது? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது.
பெருத்த அவமானமா போச்சுங்க. இருந்தாலும் உங்க நம்பிக்கையை பாராட்டாம இருக்க முடியாது. ஆமா, அவனுங்க எல்லாம் என் அண்ணன் தம்பி இல்ல, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, மாமா மகன்க. ஓஹோ, உங்க ஊரு கிராமம்னு கேள்விப்பட்டிருக்கேன். மாமா மகன் கூட இப்படி ஜோடி போட்டுட்டு சுத்துறதுக்கு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா என்ன? இவ்வளவு நாள் நான் தான் உங்களை பத்தி வேலை வெட்டி இல்லாம எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க கூட என்னை பத்தி எல்லாம் தான் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இவனுங்க எல்லாரும் என்னை விட 1 வயசு கம்மி. நான் தான் மூத்த பொம்பளை பிள்ளை, அதனால தப்பா யாரும் பார்க்க மாட்டாங்க. சரிதான், என்ன ப்ளூடூத் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஏங்க தேவையில்லாம செலவு பண்ணிட்டு? பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு என்ன கேட்கிறேனா இல்லை ப்ளூடூத்தை கேட்கிறேன்னா கூட யோசிக்காம பிடிச்சிருக்குன்னு பதில் சொல்லிட்டீங்க. இப்போ என்ன தேவையில்லாத செலவுன்னு சலிச்சுக்கிறீங்க? ஏங்க சலிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எனக்கு இவ்வளவு செய்கிறீங்க, உங்களுக்கு திருப்பி நான் ஏதாவது செய்யணும் இல்லையா? அதனால தான் எனக்கு வார சம்பளம் தான். உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்கள் அன்பு ஒன்று போதுங்க. ஹஹா, இந்த உருட்டு டயலாகெல்லாம் என்கிட்ட வேணாம். வெறும் அன்பை வச்சுட்டு நீங்கள் ஆசையாக வலிச்சு சாப்பிடுவீங்களே டைரி மில்க் சில்க்கு, அதை கூட வாங்க முடியாதுங்க. உண்மைதாங்க, அன்பு மட்டும் வச்சுட்டு கடையில் எந்த பொருளும் வாங்க முடியாது தான் ஒத்துக்கிறேன். ஆனால் அன்பு இல்லாமல் உங்களால் வாழ்க்கையும் ஓட்ட முடியாதுங்க. ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு கிடந்தா மருத்துவம் பார்க்க ஹாஸ்பிட்டலில் காசு கேட்பாங்க தான். ஆனால் மயக்கத்தில் இருக்கிறவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக அன்பும் மனிதாபிமானமும் தேவைங்க. நல்லா பேசுகிறீங்க. சரி, எனக்கு நேரம் ஆச்சு, நான் வரேன். உங்கள் ப்ளூடூத்துக்கு ரொம்ப நன்றி. ஹலோ, என்ன வெறும் நன்றி சொல்லி கடனை கழிச்சு விடலான்னு பார்க்குறீங்களா? ப்ளூடூத் வாங்கி கொடுத்ததுக்கு முழுக்க என்னோட சுயநலத்துக்காக தான். நாள் முழுக்க உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்போது உங்கள் ப்ளூடூத்தை நீங்களே பிடிங்க. வெளியில் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போனேன்னா எங்கள் அம்மா சந்தேகமாக ஒரு பார்வை பார்த்தாலே நான் ஆடி போயிடுவேன். வேறு வேணாங்க. என்ன இப்படி பயந்து சாகுறீங்க? சரியா, அம்மா மேலே அவ்வளோ மரியாதை போல். ஓகேங்க, நீங்கள் வெளியில் இருக்கும்போது காலேஜ் டைமில் பேசினா போதும். வீட்டில் இருக்கும்போது நான் கண்டிப்பாக தொந்தரவு பண்ண மாட்டேன். அது உங்கள் அம்மாவுக்கான நேரம், ஓகேவா? சரிங்க என்றவாறு அந்த இடத்திலிருந்து மெல்ல நகர்ந்தான் ஹாரூன். அதற்குள்ளே இவள் உள்ளே எட்டி தன் மாமன் மகன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கையில் அவன் கத்தியின்றி ஆபரேஷன் தியேட்டர் இன்றி கோழியை அறுவை சிகிச்சை மூலம் குதறி வைத்து கொண்டிருந்தான். எதுவும் நடக்காதது போல் மாமன் மகனுடன் இணைந்து கொண்டாள். வீட்டிற்கு செல்லும் வரை பூனையாக சென்றவள் எப்பொழுதும் போல படிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், வெளியிலே கட்டுக்கதையை அடித்துவிட்டு மொபைலை தூக்கி கொண்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாட்சி கொண்டாள். இனி விடிய பேசி புதிதாக வாங்கிய ப்ளூடூத்தையும் போனையும் கற்க வைப்பதுதான் அவளின் முழு வேலையாகும். நாட்கள் அழகாக சென்றது. கல்லூரி காலத்தில் பூத்த காதலையும் யாராலும் மறக்க முடியாது. அந்த காதல் கைகூடியதோ இல்லை நினைவிடுக்கில் சின்னமாக தேங்கி விடுகிறதோ, எப்படி இருந்தாலும் அந்த நாட்கள் அழகான நாட்களாக தான் அமைந்து விடுகிறது. இப்பொழுது ஹாரூன் விசாகாவிற்கும் அப்படித்தான். அன்றிலிருந்து தினமும் காலையும் மாலையும் ஒன்றாக கல்லூரி பேருந்தில் பயணிப்பது, மீதி நேரங்களில் அரட்டை அடிப்பது, இடைவெளியில் கூட கேன்டீனில் உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் கண்களில் காதலை பரிமாற்றிக் கொள்வது என்று இவர்களின் விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அனைவருக்கும் தெரிய ஆரம்பித்தது. கல்லூரியில் சிறு பார்வை பரிமாற்றம் நடந்தால் கூட அவர்களுக்குள் காதல் இருக்குமோ என்று யூகித்து 1க்கு 2ஆக அது புரளியாக கிளம்பிவிடும். அப்படி இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் ஒன்றாக திரிந்து கொண்டு எந்நேரமும் அலைபேசியில் பேசிக்கொண்டும் காதல் பார்வை பார்த்து கொண்டும் இருப்பவர்களை கண்டிப்பாக நட்புகள் அடையாளம் கண்டுபிடித்து விடுவார்கள். இவர்களின் காதலில் யாருக்கும் எந்த பொறாமையோ எந்த ஆச்சரியமோ இல்லை. அவரவர் வேலையில் தான் இருந்தார்கள். ஆனால் தினமும் பேசு பொருளாக இருவரின் காதல் பேச்சுகள் நட்பு வட்டத்தில் இருந்தது. கூட இருக்கும் நட்புகளோ இப்படி பார்த்து கொண்டே இருந்தால் எப்படி விஷாகா? காதலை அவர்தான் வெளிப்படையாக சொல்ல தெரியவில்லை என்றால் உனக்கு என்ன பயம்? வெளிப்படையாக கூறிவிடு என்று உந்தி தள்ளினார்கள். ஒரு நொடி யோசித்த விசாகாவிற்கு எப்படியும் அடுத்த வருடம் தன்னுடைய மாமன் மகன்கள் இங்கே வந்து சேர்ந்து விடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் ஹாரூனும் 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதால் ப்ராஜெக்ட் ஒர்க் என்று அவன் கல்லூரி வராமல் வெளியே சுற்ற வேண்டி வரும்.
அதில் தான் காதலை சொல்லுவதோ இல்லை காதல் பார்வை பார்த்து கொண்டிருப்பதோ நடக்காத காரியம். இதனால் இப்பொழுதே காதலை சொல்லிவிட்டு ஒரு 6 மாதம் நன்றாக காதல் செய்துவிட்டு பிறகு வரும் பிரச்சனைகளை பார்த்து கொள்ளலாம் என்று எப்பொழுது அவனிடம் காதலை சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் அவளின் பிறந்த நாள் வருவது ஞாபகம் வந்தது. சரிதான், தன்னுடைய பிறந்த நாளின் பரிசாக அவனையே கேட்டுவிட வேண்டியதுதான் என்று மனதில் நினைத்து கொண்டவள் உற்சாகமாக தன்னுடைய பிறந்த நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாள். அத்தியாயம் 18. என்னடி மேக்கப் எல்லாம் ஓவரா இருக்கு? தன்னுடைய பிறந்த நாளுக்கு கல்லூரி கிளம்ப கண்ணாடியை கதற வைத்து கொண்டிருந்த விசாகாவை பார்த்து அவள் அன்னை கேட்டாள். அம்மா, இன்னைக்கு என்ன டே? வெனஸ்டே. தோலை உலுக்கினாள். மா, என் பர்த்டே, காலேஜ் குயின்ஸ் டே. காலேஜுக்கு போய் ஃபர்ஸ்ட் கொண்டாட போற பர்த்டே. ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பர்த்டேக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது இருக்கட்டும், நீ எங்களுக்கு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணி வைக்க நினைக்காத. விசாகாவின் அன்னையும் கடந்த சில வாரங்களாக மகளின் நடவடிக்கை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார். அவரும் அந்த வயதையெல்லாம் கடந்து வந்தவர் தானே. முற்றிலும் பெண்ணாக மாறி வெட்கப்படுவதும் தனக்குள்ளே சிரித்து கொள்வதும் அதிகமாக வெளியே செல்ல ஆசைப்படுவதும் கைபேசியை பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பதும் போன்ற காரணங்களினால் அவருக்கும் சில விஷயங்கள் புரியத்தான் செய்கிறது. அத்தனையிலும் கடைசி நம்பிக்கையாக தன் மகள் தன்னை மீறி எதுவும் செய்துவிட மாட்டாள் என்கின்ற அபார நம்பிக்கையும் இருக்கத்தான் செய்தது. மகளின் தலையை வருடியவர் கடந்து சென்று விட்டார். யோசனையை கலைத்தவள் மீண்டும் கண்ணாடியில் முன்னழகையும் பின்னழகையும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு நின்றாள். சந்தன நிறத்தில் சிவப்பு கல் டிசைன் போட்ட பாவாடையும் சிவப்பில் மேல் சட்டையும் இரண்டும் கலந்து தாவணியும் என்று லெஹங்காவில் தேவதையாக ஜொலித்தாள் விசாகா. குட்டி முடியை 2 பக்கமும் எடுத்து நடுவில் கேட்ச் கிளிப் போட்டு அதில் வைக்க முடிந்த அளவு மட்டுமே மல்லிகை சரத்தை சூடி கண்ணில் காஜலில் ஆரம்பித்து உதட்டில் லிப்பாம் வரை கையில் காதில் கழுத்தில் என்று உறுத்தாமல் அத்தனை ஆபரணங்களும் போட்டு வெளியே வந்தவளை எல்லோரும் வித்தியாசமாக தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விசாகாவின் அன்னைக்கு ஏற்பட்ட சந்தேகம் அங்கு வேறு யாருக்கும் ஏற்படவில்லை. அவளின் நடவடிக்கைகள் அப்படி நேர்த்தியாக இருந்தது. எங்க கண்ணு கிளம்பிட்ட? காலேஜ் இருக்கா? நம்ம குலதெய்வ கோயில்ல பூஜை இருக்கேடா. உன் பேர்ல 100 பேருக்கு அன்னதானம், சேலை வேஷ்டி சட்டை உன் கையால கொடுக்கணுமே தங்கம். விசாகாவின் முதல் மாமன் தான் அவளை அழைத்து கூறினான். அது சரி, அது சாரி மாமா, இன்னைக்கு காலேஜில் முக்கியமான கிளாஸ் இருக்கு. லீவு போட்டால் கண்டிப்பாக திட்டுவாங்க. ப்ளீஸ் ஈவினிங் பார்ட்டி வச்சுக்கலாமே. என் சார்பாக நீங்கள் கொடுத்துடுங்க, இல்லை அத்தைங்களை கொடுக்க சொல்லுங்க. ப்ளீஸ் 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 மாமா என்று மாமனை கொஞ்சி உருக வைத்தவள் வேகமாக ஓடி சென்று காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். போகும் அவளை பெருமூச்சு விட்டு பார்த்த மாமனும் அவளை கொண்டு கல்லூரியில் விடும்படி கூறிவிட்டார். இவளின் பிறந்த நாளுக்காக குலதெய்வ கோவிலுக்கு பூஜை ஏற்பாடு பண்ணி இருப்பதால் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுக்காக படித்து கொண்டிருந்த தன்னுடைய 4 மகன்களையும் விடுமுறை எடுக்க வைத்திருந்தார். ஆனால் இவளோ வாய்க்கு வந்த பொய்களை அடித்துவிட்டு கிளம்பிவிட்டாள். இதான் விசாகாவின் இயல்பு. அதனால் பெரிதாக சந்தேகிக்க தோன்றவில்லை அவர்களுக்கு. எல்லோருக்கும் செல்லம் வேறு என்பதால் அவள் ஆசைக்கே விட்டுவிட்டார்கள். எங்க இருக்க விசாகா? காரில் வந்து கொண்டிருந்த விசாகாவின் கைபேசிக்கு ஹாரூனிடமிருந்து குறுஞ்செய்தி வந்தது. ஆன் த வே டு காலேஜ். கேன்டீன் வந்துடு. எதுக்குடா? மெசேஜ் ப்ளூடிக் விழுந்தது. ஆனால் பதில் இல்லை அங்கிருந்து. எதுக்கு கேன்டீன் வர சொல்றான்? ஒருவேளை சர்ப்ரைஸ் வச்சிருக்கானா? இல்லை அவனுக்கு பர்த்டேங்கிறது மறந்துருச்சா? நேற்று ஈவினிங் கூட காலேஜ் பஸ்ல எல்லாரும் நாளைக்கு ஸ்பெஷல் டே, விசாகா பர்த்டே அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களே. கல்லூரி வந்து இறங்கிய விசாகா நேராக கேன்டீனுக்கு சென்று விட்டாள். மனதெல்லாம் படபடக்க ஆர்வமும் பயமுமாக இருந்தது அவளுக்கு. இன்றைக்கு தானே அவள் காதலை சொல்ல எண்ணி இருந்தாள். ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட் அங்கு ஏனோ அத்தனை அமைதி, யாருமே இல்லாத இடம் போல இருந்தது. எப்போதும் இருக்கும் கேன்டீன் அக்கா அண்ணாவை கூட காணோம். தேடிக்கொண்டு நின்றவள் காதை அந்த குரல் நிரப்பியது. எந்த இசைக்கருவிகளும் இல்லாமலும், ஏன் மைக் கூட இல்லாமல் ஹாரூனின் பாடல் அந்த இடத்தை காற்றாய் ஊடுருவியது. இலையொன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாடச் செய்வேன். இலையெல்லாம் கைகளை தட்ட
அதில் வெல்லும் பறவையொன்றை உன் காதில் கூவச் செய்வேன். உன் அறையில் கூடு கட்டிட கட்டளையிடுவேன். அதிகாலை உன்னை எழுப்பிவிட உத்தரவிடுவேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். நீ ஊதினால் அணையாதடி, நீ வெட்டவே முடியாதடி. உன் கண்களை நீ மூடடி, என்ன வேண்டுமோ அதை கேளடி. ஏனென்றால் உன் பிறந்த நாள் என்று புன்னகை முகமாக பாடிக்கொண்டே அவள் முன்பு வந்தவன் கையில் ரோஜா இதழ்கள் அடங்கிய பூங்கொத்தை தூக்கி கொண்டு அவள் அருகில் வந்தவன் முட்டி போட்டு அவளின் முகம் பார்த்து, இந்த கண்ணை பார்த்துக்கிட்டே என் காலம் போகணும். உன் மூச்சு காத்துல நான் முக்தி பெறணும். வாழ்க்கை முழுக்க வரமா நீ வேணும். ஐ லவ் யூ விஷாகா என்று கூறியே விட்டான். இவனின் மயக்கும் மோகன குரலில் சீக்கிரமே கல்லூரியில் வந்த சிலர் அங்கு குழுமி இருக்க சுற்றம் மறந்து மண்டியிட்டு காதல் பிச்சை கேட்டு விட்டான் காதல் கிறுக்கன். ஓ ஏ என்று அவர்களின் ஆரவாரத்தில் தன்னிலை உணர்ந்தவள் முகமெல்லாம் சிவப்பு பூச ஹாரூனிடம் பூங்கொத்தை வாங்கி அவனுக்கு சம்மதம் தெரிவிக்கும் விதமாக அந்த பூங்கொத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அவளுக்கு பேச்சே வரவில்லை. அவனை துரத்தி துரத்தி காதலிக்க வைக்க வேண்டும் போல என்றெல்லாம் யோசித்து இருந்தவளுக்கு இன்று ப்ரப்போஸ் செய்யும் பொழுது அவன் தன்னிடம் எந்த மாற்று கருத்தும் கூறாமல் இருக்க வேண்டும். முகத்தில் அடித்தாற்போல் பேசாமல் இருக்க வேண்டும். தன்னுடைய பிறந்த நாள் பரிசாக அவனின் காதலை யாசகம் செய்ய வேண்டும் என்று என்னென்னவோ யோசித்து இரவெல்லாம் தூங்காமல் விழித்து கொண்டிருந்தவருக்கு இதல்லவா இன்பமான ஆச்சரியம். இவனின் குரலை கேட்டு ஏகப்பட்ட மாணவர்கள் அங்கு சூழ்ந்திருந்தார்கள். இப்பொழுது இவனின் ப்ரப்போஸ் செய்வதை லைவாக போட்டோ எடுப்பதும் வீடியோ எடுப்பது என்று ஆரவாரம் செய்துவிட்டார்கள். அந்த அளவிற்கு கவித்துவமாகவும் சினிமாட்டிக்காகவும் இருந்தது ஹாரூனின் ப்ரப்போசல். பின்பு கேன்டீன் உள்ளே சென்று வாங்கி வைத்திருந்த கேக் எடுத்து வந்தான். கேக் வெட்டி வந்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு இவர்களும் உண்டு சிறப்பாக சென்றது. அனைவரும் கேக் கொண்டு கிளம்பி விட்டார்கள். ஹாரூன் விசாகா மட்டும் கேன்டீன் மரத்தடியில் அமர்ந்திருந்தார்கள். என்ன ரொம்ப அமைதியா இருக்க விஷாகா, பிடிக்கலையா? ஐயோ ஹாரூன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பயங்கர சர்ப்ரைஸ். அதுவும் எல்லாரும் வேற தெரிஞ்சிடுச்சா, அதனால கொஞ்சம் நர்வஸா இருக்கு. என்ன பயம் விஷாகா? நீ தான் என் லைஃப்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். உனக்கே தெரியும், நான் நெக்ஸ்ட் ஃபைனல் இயர்ஸ் ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில் போக வேண்டியிருக்கும். உன் கண்ணில் எனக்கான காதலை நான் பார்த்துருக்கேன். எனக்காக நீ ஒன்று செய்யும்போது அதில் நான் ரொம்பவே நிகழ்ச்சி ஆகியிருக்கேன். இதை விட ஒரு பொண்ணு மறைமுகமாக எப்படி காதலை சொல்ல முடியும்? யார் காதலை முதல்ல சொன்னால் என்னன்னு தான் நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை ஹாரூன் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு. ஏன்னா நீங்கள் என்கிட்ட வா போன்னு கூட உரிமையாக பேசினதே கிடையாது. வாங்க போங்கன்னு தான் பேசுவீங்க. உங்ககிட்ட எப்படியெல்லாம் குட்டிக்காரனை அடித்து என் லவ்வை தக்க வச்சுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? கடைசியில் இப்போ நீங்களே ப்ரப்போஸ் பண்ணி என்னை க்ளீன் போல்ட் ஆக்கிட்டீங்க. ஹஹா, நம்ம கோவை ஸ்லாங்கு வாங்க போங்கன்னு இயல்பாக வரது தான். நம்மளை விட சின்ன பிள்ளைங்களை கூட நம்ம அப்படி தானே கூப்பிடுவோம். நீ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்ட போல. நீ அடிக்கடி என்னை வா போன்னு உரிமையாக பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அந்த மாதிரி இனி பேச கற்றுக்கிறேன். பட் மோஸ்ட்லி எனக்கு வாங்க போங்கன்னு தான் வரும். நோ ப்ராப்ளம் ஹாரூன், உங்கள் இஷ்டம்தான். சரி, பர்த்டே பேபிக்கு நான் உனக்கு பிடிச்ச பூங்கொத்து கொடுத்தேன். உனக்கு பிடிச்ச என்னையவே ப்ரப்போஸ் பண்ணி கொடுத்து கிஃப்ட் பண்ணிட்டேன். பர்த்டே பேபி எனக்கு என்ன தரப்போறீங்க? அவன் மிக இயல்பாக தான் கேட்டிருந்தான். ஆனால் விசாகாவிற்குத்தானே காலையிலிருந்து இருக்கும் ரம்யமான நிலை, இப்பொழுது அனைவரும் முன்னிலையில் ப்ரப்போஸ் பண்ணியது அனைத்தும் சேர்ந்து அவளை ஒரு மோன நிலைக்கு தள்ளியது. சுற்றி முற்றி பார்த்தவள் அங்கு தங்கள் இருவரை தவிர கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டாள். ஹாரூனின் பின்னந்தலையை பற்றி தன்னை நோக்கி இழுத்து இதழோடு இதழ் பதித்து விட்டாள். நீண்ட நெடிய முத்தம் அது. ஒரு நிமிடம் ஒன்றும் புரியாமல் திமிரியவன் பிறகு அவனும் அந்த முத்தத்தில் லயித்து கண்களை மூடி அவள் தரும் இன்பமான இதழ் ரசத்தில் தன்னை தொலைத்து கொண்டிருந்தான். விசாகா ஹாலிவுட் படம், கொரியன் படம் என்று நிறைய ரொமான்டிக் லவ் ஸ்டோரி எல்லாம் பார்த்ததனால் அவளுக்கு முத்தம் தருவதில் எந்த தடுமாற்றமும் இல்லை போலும். அவனின் இதழை தன் நாவு கொண்டு பிரித்து அவனுக்கு கொடுத்தவள் அவன் நாவினை இழுத்து சப்பு கொட்டி அவள் எச்சிலை அமிர்தமாக ருசித்து கொண்டிருந்தாள் விசாகா. இருவருக்கும் முதல் முத்தம்தான் இருந்தாலும் விசாகாவிற்கு தியரி தெரியும் என்பதால்
அவள் இதழ் அணைப்பில் பூந்து விளையாடி கொண்டிருக்கிறாள். ஹாரூனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. அவள் இழுத்த இழுப்பிற்கு தன்னை கொடுத்துவிட்டு அப்படியே அமர்ந்திருந்தாள். கிட்டத்தட்ட 10 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்த முத்தம். ஹாரூனின் கையில் இவளின் இடை கசங்க அனைத்தும் மறந்து இருவரும் தங்களின் உலகத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். வகுப்பு ஆரம்பிக்கப்படும் மணியோசை கேட்டு தன்னிலைக்கு வந்த இருவரும் ஒருவரையொருவர் பார்க்க முடியாமல் தரையை பார்த்து கொண்டிருந்தார்கள். முகமெல்லாம் குங்குமப்பூவாக சிவந்திருந்த அவளின் நாடி பிடித்து தன் முகத்தை பார்க்க வைத்தான் ஹாரூன். தேங்க்ஸ் டி என்றவன் அவள் நெற்றியில் தன் இதழை ஒற்றி எடுத்தான். கண்கள் மூடி ஒரு நிமிடம் உடல் சிலர்க்க அமர்ந்திருந்தாள். எதுக்கு தேங்க்ஸ்? பின்ன முதல் கிஸ். அப்பா செம கேக்கு. உதட்ட கடிச்சு நாக்க கடிச்சுன்னு சரியான போதை. இங்க பாரு கண்ணெல்லாம் எப்படி செவந்திருக்குன்னு. சி போடா. எதே டாவா? நான் உன்னையே டா போட்டு பேசினான் உறவு கூடுமல்லவா. ஓ பாட்டாவே பாடிட்டியா? கமல் குரலில் பேசினான் ஹாரூன். ஹே சூப்பரா மிமிக்ரி பண்றடா. இருவரும் தங்களை மறந்து ஏதேதோ பேசினார்கள். இதை கூறி முடித்ததும் இவ்வளவு நேரம் தன்னுடைய அணைப்பில் வைத்திருந்த வசந்த் தீச்சுட்டார் போல் அவளை விலக்கி தள்ளிவிட்டு எழுந்து வெளியே சென்று விட்டான். வெளியே செல்லும் அவனின் கோபத்திற்கு காரணம் பொசசிவாக இருக்கலாம் என்று யோசித்து கொண்டு அமர்ந்திருந்தாலே தவிர அவனின் மனதை முழுமையாக விசாகா புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது மட்டுமல்ல, அன்று ப்ரப்போஸ் செய்த ஹாரூனின் மனதையும் அவள் முழுதாக புரிந்து கொள்ளவில்லை. ஹாரூன் எந்த அளவுக்கு சுயநலவாதியோ அதே போல் தனக்கென்று வேண்டுமென்றால் அதை தான் செய்ய வேண்டும் என்ற அளவிற்கு ஆணாதிக்கவாதியும் கூட. எப்படியும் பிறந்த நாள் அதுவுமா அவள் தனக்கு ப்ரப்போஸ் செய்வாள் என்பதை அறிந்தவன் அவளுக்கு முன்னாடி தானே ப்ரப்போஸ் செய்துவிட்டான். அவள் கூறி தான் ஏற்க வேண்டுமா? தான் முதலில் கூறுவோம் என்ற ஆதிக்கம் ஒளிந்திருந்ததை இருவருமே அறியவில்லை. எந்த விஷயத்திலும் தன்னுடைய எண்ணம்தான் முழுமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவன் அன்றும் விசாகா அதை புரிந்து கொள்ளவில்லை. இன்று வசந்த் கேட்டுவிட்டானே என்று தன்னுடைய காதல் கதையை சொல்லிக் கொண்டிருந்தவளுக்கு வசந்தின் மனநிலை என்னவாக இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள தவறிவிட்டாள். உடனே தனக்கும் 2 வாய்கள் ஊட்டியதும் மகன் முன்னிலையில் ஒன்றும் சொல்ல முடியாமல் அவள் விரும்பி வாங்கி கொண்டது போல் வெட்கப்பட்டு சிரித்தது என்று காலையில் இருந்து என்னென்னவோ தன் வீட்டில் நடக்கிறது. இதில் உச்சபட்ச அதிர்ச்சியாக கிளம்பும் பொழுது விசாகாவை இழுத்து அணைத்து அவளின் கன்னத்தில் ஈரமுத்தம் வைத்து அனுப்பியிருந்தான் வசந்த். உறைந்து நின்றவளின் பின்னலகில் ஒரு அடி போட்டுவிட்டு போடி அகி பார்த்துக்கிட்டே இருக்கான் என்று கூறிவிட்டு காரில் ஏறி கிளம்பி விட்டான். இத்தனை நாள் கழித்து தனக்கு கிடைக்கும் கணவனின் தொடுகை. அவன் தொடுகையெல்லாம் தாண்டி அவள் மனம் கொண்ட உவகைக்கு அர்த்தம் தெரியவில்லை. இவ்வளவு ஏங்கி இருக்கிறதா கணவனின் பேச்சிற்கும் ஸ்பரிசத்திற்கும் என்று அவளை அலுவலக கண்ணாடியில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி ஸ்மெல் இது? ஜென்ஸ் பர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரி இருக்கு. உண்மையில் அதுவும் அடிக்குது. அலுவலக கழிவறையில் ஆளுயர கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தவளின் பின்மேனி முழுவதும் தன்னுடைய முன்மேனியை அழுத்தி நின்ற ஹாரூன் கேள்வி கேட்டான். தீச்சுட்டார் போல் நகர்ந்தவள் ஹாரூனின் கேள்வி வித்தியாசம் புரியவே கூர்ந்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஹே இல்லடி, ஜென்ஸ் பர்ஃப்யூம் ஸ்மெல்ல, அதுவும் ஹஸ்பண்ட் பர்ஃப்யூம் ஸ்மெல் உன் மேலே அடிக்குதுன்னு கேட்டேன். ஹாரூன், இங்கே இருக்கிற 9 மணி நேரத்தை தாண்டி மிச்சம் இருக்கிற நேரம் நான் அவர் கூட தான் இருக்கேன். என்ன வேணாலும் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டோட பர்ஃப்யூம் என் மேலே அடிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அவன் எப்போதுமே சுயநலவாதி, தந்திரக்காரன் என்றாலும் இந்த சில நாட்களில் அவனின் குணம் மிகவும் மோசமானதாக தான் மாறி இருந்தது. அதனால் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இப்பொழுது இவளிடம் எதிர்த்து பேசி நமக்கு எந்த காரியமும் நடக்காது. அதனால் அமைதியாக போய்விடுவோம் என்று சிரித்துவிட்டு அந்த இடத்தை கடந்து விட்டான் ஹாரூன். ஆனால் விசாகாவிற்கு தான் தெரியுமே ஹாரூனின் இந்த சிரிப்புக்கு பின்னால் எப்படிப்பட்ட நயவஞ்சகம் இருக்கிறது என்று. அத்தனையும் தாண்டி ஓரத்தில் இன்னும் ஹாரூன் தனக்கு எந்தவித தீங்கும் செய்துவிட மாட்டான் என்ற நம்பிக்கையும் அல்லவா இருக்கிறது. கூடவே அவனால் அவன் ஏற்படுத்திய குற்ற உணர்ச்சியும். ஹலோ மேடம், பிஸியா? டாக்டர் சிவசங்கரிடமிருந்து விசாகாவிற்கு குறுஞ்செய்தி வந்தது. யா சிவா, ஐ எம் இன் ஆஃபீஸ். நாளைக்கு வீக்கெண்ட். என்ன பிளான்? சாப்பாடு தூக்கம், சாப்பாடு தூக்கம். சரிதான். என்னாச்சு சிவா? வீட்டுக்கு வாங்க. யார் வீட்டுக்கு?
அவ்வளவுதான். அடுத்து சிவசங்கர் கால் செய்து விட்டான் விசாகாவிற்கு. ஹலோ, வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னால் யார் வீட்டுக்குன்னு கேட்குறீங்க? வேற யார் வீட்டுக்கு நான் உங்களை கூப்பிட முடியும்? என் வீட்டுக்கு தான். என்ன திடீர்னு? சும்மா தான் உங்களை பார்த்ததுலேருந்து உங்களோட நினப்பாவே இருக்கு. எதே உங்களுக்குமா? ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் மெஸ்மரிஸ் பியூட்டின்னு நினைக்கிறேன். உங்கள் கூட பழகிறவங்களுக்கு உங்களை தவிர வேற யாரும் முக்கியமாக தெரிய மாட்டாங்க போல. டாக்டரே, விஷாகாவின் கண்டிப்பான குரலில் விளையாட்டை விட்டு விஷயத்திற்கு வந்தான் சிவசங்கர். ஹே பேபி சில், நாளைக்கு நானும் ஃப்ரீ, உங்களுக்கும் வீக்கெண்ட். ஸோ அம்மாவும் புதுசாக அட்மாஸ்பியர் தந்ததா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் குட்டி அகிலன் வந்தால் அம்மா கொஞ்சம் ஃபீல் பெட்டராக இருப்பாங்க. தாராளமாக வரும் டாக்டரே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்? கண்டிப்பாக அகில நான் கூட்டிகிட்டு வரேன். ஈவன் நாளைக்கு என் சமையல் தான் உங்களுக்கு, ஓகேவா? பட் டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியருக்கு வெளியில் கூட்டிகிட்டு போக முடியாதா அம்மாவை? ஏன் முடியாது? தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம், வீல் சேர் வச்சு. பட் இன்னொருத்தர் துணைக்கு இருக்கணும். நான் மட்டும் கூட்டிகிட்டு போகிறது சிரமம். டோன்ட் வரி, நாளைக்கு ஃபுல் டே நானும் அகிலனும் உங்கள் கூடவும் அம்மா கூடவும் தான். ஸோ அம்மாவுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சமைச்சு போட்டு அம்மாவை அவுட்டிங் கூட்டிகிட்டு போய் ஹாப்பியாக இருக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே. நாளைக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஃபேமிலி கூட வெளியில் போகணுன்னு பிளான் போட்டு இருக்கீங்களா? ஆமாம், பிளான் போட்டு இருக்கேன். சிரமம் தான்னு சொன்னால் நீங்கள் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? உங்களுக்கும் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் தானே. அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி கொஸ்டின் எல்லாம்? அப்பா, நீங்கள் சரியான கார மிளகா. இனி உங்களை நான் ரெட் சில்லின்னு தான் கூப்பிட போகிறேன். ஆஹா, நீ கூப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். நாளைக்கு அப்படியே நானும் அகிலன் மட்டும்தான் எங்கேயாவது பிளான் போடணும். அவர் எப்பவும் 7 நாளும் 24 மணி நேரமும் அவர் ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் பார்ப்பாரு. ஸோ நாங்கள் தான் அவுட்டிங் பிளான் போடணும். அந்த பிளானை உங்கள் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதானே? அப்போ ஓகே. நாளைக்கு உங்களுக்கு மறக்க முடியாத ஸ்வீட் சர்ப்ரைஸாக ஒரு சின்ன மொமெண்ட் கூட இருக்கும். எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க என்று அழைப்பை துண்டித்து விட்டான் சிவசங்கர். ஒரு நிமிடம் அவனை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள். நல்ல தொழிலில் இருக்கிறான், நல்ல பையனாக தான் தெரிகிறான். ஆனால் அவன் பேச்சில் எப்போதுமே ஒரு புதிர் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னதான் கூற வருகிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. கத்திரிக்காய் முத்தினால் கடை தெருவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். அதுபோல அவன் மன எண்ணங்களையும் உள்மனதில் வைத்திருக்கும் எண்ணங்களும் எப்படியே இருந்தாலும் ஒரு நாள் வெளிக்காட்டிவிடும் என்பதால் தான் மேல் கொண்ட நம்பிக்கையினால் அவள் எதை பற்றியும் யோசிக்காமல் நாளை அவன் வீட்டிற்கு செல்ல மனதளவில் தயார்படுத்தி கொண்டாள். அடுத்த அத்தியாயங்கள் அடுத்தடுத்த பகுதியில் ஒளி வடிவமாக கேட்கலாம். இந்த கதையை தொடர்ந்து கேட்பதற்கு லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருக்கு, குரல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தென் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. நன்றி, வணக்கம்.